மதுரையில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்ததை நேரலையாக பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் இருந்து தேமுதிக எம்எல்ஏக்களை இடைநீக்கம் செய்த தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சரியானதே என நீதிபதிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், சொல்லுங்க, வழக்குகள் விவரங்கள் குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக மகேஷ், அதாவது கடந்த ஆண்டு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மீதான விவாதத்தின் பொழுது தேமுதிக எம்எல்ஏக்கள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அவையில் ஏற்பட்ட கடும் அமளியை அடுத்து சபாநாயகர் தனபால் அவர்கள் அவை காவலர்கள் மூலமாக தேமுதிக எம்எல்ஏக்களை வெளியேற்றம் உத்தரவிட்டிருந்தார். அப்பொழுது அவை காவலர்களுக்கும் தேமுதிக எம்எல்ஏக்களுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. இதனை அடுத்து அவை விஷயங்களுக்கு குந்தகம் விளைவித்ததாக கூறி தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர், மோகன்ராஜ் உள்ளிட்ட 6 பேரை இடைநீக்கம் செய்வதாக தமிழக அரசானது உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேரும் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணையானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செல்லமேஸ்வர் மற்றும் ஏஎம் சப்ரே ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விரிவான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் தமிழக அரசின் இந்த 6 எம்எல்ஏக்களை இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டது தவறு என்றும் அதனை தாங்கள் ரத்து செய்வதாகவும் கூறியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கடந்த ஓராண்டுகளாக அவர்களுக்கான அந்த படித்தொகை உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசானது கடந்த பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்களானது தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணை தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. பொதுவாக சீராய்வு மனுக்கள் என்பது நீதிபதிகளின் அறைகளில் நடக்காமல், அதாவது நீதிமன்றங்களின் அறைகளில் நடக்காமல் நீதிபதிகளின் அறையில் நடக்கும். அப்படி நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணையில் தற்பொழுது தமிழக அரசின் அந்த உத்தரவை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம் சரியே என்று அந்த சீராய்வு மனுக்களை தற்பொழுது தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழக அரசிற்கு இது மற்றொரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த சீராய்வு மனுவில் மிக விரிவாக குறிப்பிடப்பட்டது என்னவென்றால் அனைத்து சட்ட நுணுக்கங்களும் பின்பற்றப்பட்டுதான் இவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அவையின் நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததற்கான சாட்சியங்கள் இருக்கிறது. தமிழக முதல்வரை அவையிற்குள்ளே வைத்து அவதூறாக பேசியிருக்கிறார்கள், அவை காவலர்களை தாக்கியிருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது இவர்களுக்கான இந்த சீராய்வு மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மகேஷ்.